1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எல்லாம் என்று வேதம் சொல்லுகிறது. Anything and everything born of God. தேவனால் பிறப்பது எல்லாம். உங்க பிசினஸ் தேவனால் பிறந்தது, உங்க பிள்ளைகள் தேவனால் பிறந்திருக்கிறார்கள், உங்களுடைய வேலை தேவனால் பிறந்தது, நீங்க கையிட்டு செய்கிற எல்லாமே தேவனால் பிறந்தது. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு ஓவர் கமர்ஸ், மேற்கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு அநேகம் பேர் தங்கள் மேல் வெள்ளங்களை மேற்கொள்ள விடுகிறார்கள், பிரச்சனைகளை மேற்கொள்ள விடுகிறார்கள். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை மேற்கொள்ளும். For everyone born of God overcomes the world. நம்ம மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை தான் கர்த்தர் அடையாளப்படுத்தி சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் தான் அந்த ஓவர் கம் பண்றதுக்கு தேவன் கொடுக்கிற ஆயுதம். மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமைய, மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் மனிதனால் பிறந்தாலும் தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. That is why the Bible makes a distinction between they that are born of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று இருக்கிறது. அது உலகத்தை மேற்கொள்ற ஒரு சந்ததி, அது பாவத்தை மேற்கொள்ற ஒரு சந்ததி, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் எடுக்கிற சந்ததி. நம்ம எல்லாம் கர்த்தர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? அவருடைய பிள்ளையா பார்க்கிறார். என்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி இயேசுவே என் உள்ளத்துல வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னோமோ, அவர் அன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல வருகிறார். நாம் என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்று என் பாவ கரைகள் நீங்கி நான் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உலகத்தை மேற்கொள்றதுக்கு தீர்மானிக்கிறோமோ, அன்னையிலிருந்து அவருடைய ஆட்சி, ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வருகிறார். எதற்கு அவர் இறங்கி வருகிறார்? மேற்கொள்ளுவதற்கு, நமக்கு உதவி செய்ய அவர் வருகிறார். சோ நம்ம தனியா இல்ல, உலகத்தை மேற்கொள்றதுக்கான வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்துட்டார். செய்ய வேண்டியதெல்லாம் உலகத்தை நம்ம மேற்கொள்ளணும். இந்த உலகம் கான்ஸ்டன்டா நம்மோட யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இச்சைகளால, போராட்டங்களால, கவலைகளால, கண்ணீரால, உடைவுகளால, மனிதர்கள் செய்கிற துரோகத்தால, பொல்லாப்புகள் எல்லாம் நம்மை மேற்கொள்றதுக்கு பாருங்க. எங்கேயோ யுத்தம் நடக்கிறதுக்கு இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு. உலகத்தை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம், வல்லமை. இன்னைக்கு சபையை கர்த்தர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு மிலிட்டரி அவுட் போஸ்ட் மாதிரி பார்க்கிறார். நீங்களும் நானும் யாருன்னா யுத்த வீரர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.